பிரிட்டன் அந்த நாட்டினுடைய தலைநகரம் லண்டன். லண்டனிலே ஹீத்ரோ ஏர்போர்ட் தான் மிக பிஸியான ஏர்போர்ட்டு. இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு 90 செகண்டுக்கும் ஒரு ஃப்ளைட்டு இறங்குது. 75 செகண்டுக்கு ஒரு தடவை ஃப்ளைட்டு இறங்குது ஏறுது. அதை பார்க்கத்தான் நம்ம முக்கியமாக பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படி திரும்புறதுன்னு பார்த்துட்டு இந்த ஸ்பாட்டு வந்து இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் அமர்ந்து இந்த ஃப்ளைட்டு இறங்குறத ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இங்கே நிறைய பேர் அவங்க பார்த்துட்டு இருக்க ஃப்ளைட் இறங்குறது பார்க்குறாங்க. உதாரணமாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார் பாருங்க. இவர் ஒரு புகைப்பட நிபுணர். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் இருக்குது. ஸ்டாண்டில் வச்சு எடுக்கிறவங்க இருக்காங்க. உதாரணமாக இந்த எப்படி க்ளோஸ் அப்பில் வருதுனாக்கா இந்த ஃப்ளைட் வருது பாருங்கள். இந்த ஃப்ளைட் இறக்குறத வந்து அழகாக நம்ம மிக நெருக்கமாக இருப்பாங்க. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் லேண்ட் ஆகிடுச்சு. அது அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் இந்த ஃப்ளைட் வருது. இது என்ன ஃப்ளைட் பார்ப்போம். வெர்ஜின் அமெரிக்காவுடைய ஃப்ளைட்டு அதுவும் இறங்கிடுச்சு. இது ஒரு அழகான புல்தரை. இதுக்காகவே ஒதுக்கி இருக்கிறாங்க அந்த இடத்த. காரில் அந்த பக்கம் நிறுத்திட்டு நாங்கள் நடந்து வந்தோம். தம்பி வீட்டிலேருந்து 15 நிமிடங்கள் நடக்க வேண்டியிருந்தது. அவங்க நேரில் உட்காந்துட்டு எல்லாருமே வேடிக்கை பார்த்துருக்காங்க. இவங்க சும்மா சேர்லாம் கொண்டு போச்சு கூடையெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களும் வேடிக்கை பார்த்துருக்காங்க. அடுத்த ஃப்ளைட்டு வரதை நம்ம பார்க்குறோம். க்ளோஸ் ஆகுறேன். பிரிட்டிஷ் ஏர்வேஸ். அவங்க வெயிலில் சன் பாத் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கலர் வந்து வெள்ளையாகிறதால டேனிங் அது தேவைப்படும். சன்னுடைய டி விட்டமின் தேவைப்படும் அவங்களுக்கு. அதில் அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளே அடுத்த ஃப்ளைட்டு வந்துட்டு இருக்கு. அதான் தெரியுது பாருங்க. ஃப்ளைட்டு நம்ம கீழே இருந்து இறங்குறையே பாருங்க. இதுவும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தான். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூ செகண்ட்ஸுக்குள்ளே அடுத்த ஃப்ளைட் வந்துட்டு இருப்பாருங்க.